ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷுத்தோஸ் கிச்சன் துபாய். நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே மதுரையில் ஆனந்தா மெட்டல் ஸ்டோரில் இந்த தோசை தவா வாங்கிட்டு வந்தேன். இது கேஸ்ட் அயர்ன் தவா. ஃபியூச்சரா அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது 27 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த கேஸ்ட் அயர்ன் தவா ஆல்ரெடி சீசனிங் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லா இடத்துலையும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரா சீசனிங் ஆயிரும். வீட்லேயும் ஒவ்வொரு வாட்டி நீங்க தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீசனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊத்த ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா எனக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பெரிய அடுப்புல வச்சு யூஸ் பண்ணேன். அப்போ என்னால எடுக்கவே முடியல கல்லுல இருந்து. இப்போ அடுத்ததுல இருந்து இருக்கிறதுலே சின்ன அடுப்புல வச்சு யூஸ் பண்றேன். இப்போ பெர்ஃபெக்டா எனக்கு தோசை சூப்பரா வருது. தோசை தவால கொஞ்சமா மாவு ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சின்ன அடுப்புல நல்லா ஹைல வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. கரெக்டா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பரா தோசை ரெடி ஆயிரும். ஒரு பக்கமா அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ஈஸியா சூப்பரா செஞ்சிடலாம். தோசை ஊத்தி முடிச்சிட்டும் திருப்பி நம்ம வாஷ் பண்ணி திருப்பி நம்ம இந்த மாதிரி சீசனிங்லாம் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் அடுத்த தடவை யூஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த டிப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, wish you all.